வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. 2 பைல் வைக்கிறேன். யாருக்காவது ராசி தெரியல அப்படின்னா, ராசி லக்னம்லாம் தெரியல அப்படின்னா நீங்க பைல் வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பைல் 1க்கு வந்து மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மந்த் என்ன மாதிரியே உங்களோட லவ் பாண்டிங்கை கொண்டு போறீங்க, திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி, லவ் லைஃபா இருந்தாலும் சரி, அதுக்கான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ஏஞ்சலோட பிளஸிங்ஸ்ல எடுக்கிற சாமுவேல் ஏஞ்சலோட பிளஸிங்ஸ்ல அவர் நம்பர் 444555 அவர் நம்பருக்கு தேங்க் பண்ணுங்க. 2வது ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு ஹைப் ஒன் பண்ணிட்டு வாங்க. பைல் 2க்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஸ்டார். ஓகேவா? மெசேஜஸ் யாருக்கு அப்படின்னா கன்னி, மகரம், ரிஷபம். இது வந்து எர்த் எலமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து பைல் 2 வச்சிருக்கேன். இந்த ராசியில் இருக்கிறவங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு, அதாவது மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 ராசி அல்லது லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு மெசேஜ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு கலெக்டிவாக வருது. உங்களுக்கு ஏதாவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கூட நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் புக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்கள் லவ் பாண்டிங்கில் இந்த வரும் மாதம், இந்த ஆகஸ்ட் மந்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது. இது டேர்னிங் பாயிண்ட்னு ஏதோ ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படி கிடையாது. இந்த லவ் பாண்டிங் ஒரு எண்டிங்க்கு வரப்போகுது. ஓகேவா? இந்த பாண்டிங் ஒரு எண்டிங்க்கு வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. ஐ நெவர் இமேஜின்ட் அவர் ரிலேஷன்ஷிப் வில் எண்ட் லைக் திஸ். நீங்க வேற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க நல்லபடியாக கொண்டு போகணும், பெரிய ஸ்ட்ராங் ஆகிடும். ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு உங்களுக்கு வந்து. ஏன்னா நான் வந்து ஷார்ட் ரீடிங் எடுக்கலான்னு தான் நான் கொடுத்தேன். பட் அது இந்த ஒரு கார்டு வழியாகவே எனக்கு நிறைய மெசேஜஸ் எனக்கு வந்து இன்ட்யூஷனில் வருது. நீங்கள் இந்த லவ் பாண்டிங்கை வேற விதமாக கொண்டு போய் இதை ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த மந்த் இந்த லவ் பாண்டிங்க்கு ஒரு எண்டிங் கார்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த லவ் பாண்டிங் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அது திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு லவ் லைஃபாக இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக எனக்கு தோணுது, ஒரு 75% திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட உண்மை முகம் தெரியுது. அவங்க ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, அவங்களோட ட்ரூ ஃபேஸ் உங்களுக்கு இப்போ தெரியும் போது அதை உங்களால் தாங்கிக்க முடியல, ரொம்ப ஷாக்காக இருக்கீங்க. பட் இந்த லவ் பாண்டிங், இந்த திருமண வாழ்க்கை யாருக்கோ வந்து இந்த மாதிரி பிரேக் ஆகுற மாதிரி தெரியுது. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. அண்ட் ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் இந்த உங்களோட லவ் பாண்டிங் இந்த திருமண வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா, உங்கள் நபர்கிட்ட அடிக்கடி நீங்கள் வந்து உங்களை வந்து ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அன்பானவங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறீங்களா? ஸோ ரொம்ப அதாவது என்னை வந்து ரொம்ப ஒத்து போகாமல் இருக்காங்க, ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்கன்னு நினச்சிக்க போகிறாங்க. அப்படிங்கிறதுனால உங்களை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக காமிக்கிற மாதிரி ரொம்ப முயற்சி பண்ணக்கூடாது. ஓகேவா? டோன்ட் ட்ரை டு பர்ஃபெக்ட், ஜஸ்ட் பி ட்ரூ. நீங்கள் ஒரு உண்மைத்தன்மையாக இருந்தால் போதும். நீங்கள் கொஞ்சம் இந்த வரும் அந்த ஆகஸ்ட் மந்த் உங்களோட லவ் பாண்டிங்காக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த பாண்டிங்கை சரியான ஒரு விதத்தில் கையாளணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன ஒரு நிலைத்தன்மை இருக்கோ அதை நீங்கள் தெரியப்படுத்துங்க. நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுனால, இல்லை இப்படி பண்ணால் தான் நல்ல பேர் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் முடியலன்னா முடியலன்னு சொல்லுங்கள், முடிஞ்சதுன்னா செஞ்சு கொடுங்க. ஆனால் உங்களை நீங்கள் வந்து உண்மைத்தன்மையாக வெளிப்படைத்தன்மையாக இருந்தால் அவங்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இவ்வளோ பேர்டன் இருக்குது, இல்லைன்னா இவங்களால இது முடியும் இது முடியாது, அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. லவ் பாண்டிங்னா அதுதான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எவ்வளோ அடித்தாலும் தாங்க வேண்டாம் அப்படின்லாம் இதை நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் மெச்சூரிட்டியாக நடந்துக்கோங்க. நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் மேரேஜ் ஆனவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் நீங்கள் வந்து லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. லாயல்ட்டி, அதான் அதுக்கு தான் நான் உண்மைத்தன்மையாக லாயலாக இருக்கேன் அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ட்ரூவாக இருங்க, உங்களுக்கு உண்மையாக இருங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு திருமண வாழ்க்கை வந்து உங்களை சுற்றி இருக்க சில ஜெல்லஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வாட்ச் பண்ணுவாங்க. உங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி இதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ கொஞ்சம் அவேராக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் மந்த் உங்கள் லவ் பாண்டிங்கில் எது நடந்தாலும் உங்களுக்குள்ளேயே வைங்க. வெளிநபர்கிட்ட, அதுவும் இந்த ரொம்ப க்ளோஸாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஜெல்லஸ் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பை. இதை பிரேக் பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணலாம் இந்த ஆகஸ்ட் மந்த்து. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ பைல் 2 இவங்க வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 3 ராசி அல்லது லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கான மெசேஜ் ஆகஸ்ட் மந்த் என்னன்னு சொல்லி பார்க்கலாம்.
இப்போ வந்து ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கீங்க. இந்த ஆகஸ்ட் மந்த் இந்த லவ் பாண்டிங் ஆர் திருமண வாழ்க்கை பத்தி ஒரு முக்கியமான டிசைட் பண்ண வேண்டிய நேரம் இது. இட் இஸ் டைம் டு டிசைட் சம்திங் ஃபார் திஸ் ரிலேஷன்ஷிப். எஸ். இத கன்டின்யூ பண்றதா வேணாமா? இது வந்து 2வது கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் அபௌட் யூ. உங்கள பத்தி உங்க நபர் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்றாங்க. ஸ்பையிங் அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க. கொஞ்சம் உங்கள கவனிக்கிறதுனால, கண்காணிக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த ஆகஸ்ட் மந்த் நீங்க கொண்டு போணும். எமோஷனல் பேக்கேஜ். மை ஹார்ட் இஸ் டயர்ட் டு கெட்டிங் ஹாட். ஐ நீட் ஸ்பேஸ். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. முடிவு எடுக்க போறீங்க. இப்போ வந்து ஆகஸ்ட் மந்த் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல எது வந்து சரி பண்ணணும், இல்ல இத வந்து ஸ்ட்ராங் பண்ணணுன்ட்டு நெறைய முயற்சி இறங்கி பண்ணிட்டு ரொம்ப ஹர்ட் ஆயிட்டீங்க. அதனால இப்ப எனக்கு ஸ்பேஸ் வேணும். எனக்கு கொஞ்சம் தனியா விடு. எமோஷனல் பேக்கேஜ் அதிகமா இருக்கு சொல்றாங்க. இந்த ஆகஸ்ட் மந்த் நீங்க வந்து கொஞ்சம் உங்கள ஹீலிங் எடுத்துக்கணும். கொஞ்சம் டைம் குடுங்க. உடனே எதுவும் முடிவு பண்ணாதீங்க. ஒரு சிலருக்கு இது. ஓகேவா? ஸோ இந்த ராசி கன்னி, மகரம், ரிஷபத்துல இருக்கிறவங்களுக்கான மெசேஜ் அண்ட் பைல் டூ சூஸ் பண்ணவங்களும் நீங்க எது எடுத்துக்கலாம். யார் யாருக்கு எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. யாருக்காவது வந்து உங்களோட ஃபியூச்சர் லவர் பத்தி தெரிஞ்சுக்கணும், உங்களோட மேரேஜ் லைஃப், உங்க பார்ட்னரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு பிரைவேட் கன்சல்டேஷன் கூட எடுத்து நீங்க பார்த்துக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.